ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் கோலத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்துட்டு மார்னிங்கில் இருந்து மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வந்துட்டு என்னோடய ரொட்டீன் எப்படி போச்சு அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ காலைல எல்லா வேலையும் முடிச்சுட்டு லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்பயே மணி வந்து 12 ஆயிடுச்சு. ஸோ சரி, ஓகே, கிச்சனுக்குள்ளே போயிட்டு சமையல் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பைஸ் ரேக் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஸ்பேஸ் சேவிங் கிச்சன் ப்ராடக்ட் கூட. நெக்ஸ்ட் வீக் தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தான் வந்துட்டு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சிட்ருக்கேன். ஸோ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் வந்துட்டு நான் வந்து மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் விட்டு தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுக்குவேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து 1 வீக் ஆனாலும் கெடாமல் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ கலர் மாறாமல் இருக்கும். ஸோ அதை ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்றைக்கி லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவி ப்ளஸ் சிக்கன் 65 ரைஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த சிக்கன் கிரேவி வந்துட்டு லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எடுத்த பொருள் எல்லாத்தையுமே வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு சைட் பை சைடு அப்படியே சிக்கன் 65 போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் 65 போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு காலையில் மாவரைச்ச பாத்திரம் வந்து கழுவி காய வச்சுருந்தோம். ஸோ அதையும் வந்துட்டு எடுத்துகிட்டு உள்ளே அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு சிங்க்கில் இருக்கிற பாத்திரம் எல்லாம் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டுருக்கேன். நான் சிங்க்கில் எப்போயுமே வந்துட்டு பாத்திரம் சேர விட மாட்டேன். ஸோ கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு கழுவிட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே வீடும் வந்துட்டு க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிச்சனில் இருக்கிற ஸ்டவ்வும் வந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடது வந்துட்டு ஸ்மால் கிச்சன்றனால க்ளீன் பண்ணி வச்சா தான் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த கிச்சன் க்ளீனாக இருக்கிறத பார்த்தாவே வந்துட்டு மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.